மக்கள் கடமையாற்ற வேண்டிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஒரு ஏழை நாட்டில், ஏழை மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாட்டிலே அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சம்பளம் போதுமானதாகத்தான் நான் கருதுகிறேன். எனவே இவர்கள் ஊழலுக்கு, லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக, நேர்மையாளர்களாக இவர்கள் திகழ வேண்டும். பல நேரங்களிலே இவர்கள் தங்களுடைய கடமையை ஆற்றுவதில்லை. நான் இன்றைக்கும் எனக்கு மிக தெளிவாக நினைவிருக்கிறது. 2009 நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு வறுமையோடும் வெறுமையோடும் பெருமையோடு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் வாழ்வு மேம்பட ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் உழவன் உணவகம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினேன். அந்த உழவன் உணவகத்தில் உழவர்கள் ஒரு 15 பேர் என்று நாமக்கல்லிலும் திருச்செங்கோடிலும் தேர்ந்தெடுத்து அவர்கள் உணவு பதார்த்தங்களை செய்யக்கூடியவர்களாக, விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களாக அவர்களை மாற்றுவதுதான் எனது நோக்கம். காரணம், ஒரு நெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்று சொன்னால், அது பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறுநகரத்திலே அரிசியாக அந்த நெல்லை மாற்றி விற்பனை செய்யக்கூடிய வணிகருக்கு 300 ரூபாய் லாபம் கூடுதலாக கிடைக்கிறது. அதே அரிசியை மாவட்டத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய ஒரு பெருநகரத்திலே அந்த அரிசியை உணவுப் பொருளாக மாற்றி விற்கக்கூடிய ஒரு வணிகருக்கு அங்கே 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய் என்று கூடுதலாக லாபம் கிடைக்கிறது. வேல்யூ அடிஷன் என்று சொல்லுவோம். மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றப்படக்கூடிய சூழலில் ஒருவருக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கிறது. எனவே எனக்கு உணவளிக்கக்கூடிய நகர்ப்புறத்தின் எல்லா வாய்ப்புக்கும் வசதிக்கும் வழிகோடுகிறானே இந்த விவசாயி, அவனுக்கு உதவுவதற்காக நான் உழவன் உணவகம் திட்டத்தை தொடங்கினேன். 2009 அக்டோபரிலே நான் தொடங்கினேன். 2010 செப்டம்பரிலே நான் மாற்றப்பட்டேன். நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நான் மாற்றப்பட்டேன். 11 மாத காலத்தில் நாமக்கல்லிலும் திருச்செங்கோடிலும் 2 உணவகத்தில் 11 மாத காலத்தில் 1,60,00,000 ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்திருந்தார். 3 விவசாயிகள், திருச்செங்கோடு விஜயா ஒரு புதிய ஆம்னி காரை அவர் வாங்கியிருந்தார். 2 விவசாயிகள், வேலுக்குறிச்சி முருகேசன், எனக்கு நினைவிருக்கிறது, முருகேசன் இன்னொரு விவசாயி, 2 பேரும் பழைய காரை இந்த உழவன் உணவகத்தில் சம்பாதித்து வாங்கினார்கள். நான் கூட சொன்னேன், ஏரோட்டும் விவசாயி காரோட்டும் இந்தையை பாருங்கள் என்று மகிழ்ந்து சொன்னேன். இத்தகைய மாற்றத்தை எமை போன்று கடமை உணர்வு மிகுந்த அலுவலர்கள் உருவாக்குகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. ஆனால் என்ன நடந்தது? நான் அங்கிருந்து மாறுதலாகி செய்த 3 மாத காலத்தில் அங்கே இருந்த அலுவலர்கள் அதற்கு மூடு விழா செய்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த உழவன் உணவகத்தால் அவர்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை என்பதுதான். எனவே இதுபோன்ற சூழலில் நான் சொல்லுவது, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது. மக்களிடத்திலே நான் சொல்லுவது, அவர்கள் தன்னம்பிக்கையற்ற தற்குறிகளாக இல்லாமல் தன்னம்பிக்கை உடையவர்களாக, தட்டி கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் எதிர்காலத்தில் மாறுகிற பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். அத்தகைய நிலையை தமிழக இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.